வணக்கங்க. இன்றைக்கி 5 வெரைட்டி அவுள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஆர்கானிக் அரிசியில் செஞ்ச அவுள், பூங்கார் அவுள், தங்க சம்பா அவுள், இது காட்டு யானம், அடுத்தது ரத்தசாலி, ரத்தத்தை விருத்தி பண்ணக்கூடியது, இது கருங்குருவை அவுள். ஒரு 5 வெரைட்டி அவுள் இயற்கை சார்ந்த அவுள் வாங்கியிருக்கேன். அதில் ரத்தசாலி எடுத்திருக்கேன். இன்றைக்கி ஒரு கப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கல்லில் அரைச்சிட்டு ஊற வச்சுருக்கேன். பயிறு நல்லா முளை கட்டி வச்சுருக்கேன். வெந்தயமும் முளை கட்டி வச்சுருக்கேன். ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட காய்கறி பார்த்திங்கன்னா கேரட், பீட்ரூட், கோஸ், குடமிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்தலாம். இப்போ இது கூட மாதுளம்பழமும் ஆப்பிளும் வீட்டில் இருந்தது. வேறு எந்த பழம் உங்கள்கிட்ட கையில் இருந்தாலும் எல்லாமே இதில் கட் பண்ணி போட்டுக்கலாம், வாழைப்பழம் தவிர. மற்ற எல்லா பழமுமே போட்டுக்கலாம். இப்போ இது கூட அவுள் சேர்த்துட்டேன். எல்லா வெஜிடபிளும் போட்டாச்சு. எல்லா பழமும் போட்டுட்டு ட்ரை நட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிலக்கடலை கொஞ்சம் ஊற வச்சு போட்டிருக்கேன். பாதாம், பிஸ்தா, வேறு முந்திரி பருப்பு, கிரேப்ஸு, ட்ரை கிரேப்ஸு, கருப்பு கலர் ட்ரை கிரேப்ஸு, பேரிச்சம்பழம், இல்லை பரங்கி விதை, பூசணி விதை, வெள்ளரி விதை, சூரியகாந்தி விதை, எது உங்கள் கையில் ட்ரை நட்ஸ் இருக்குதோ அதை நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா சத்துமே சேர்ந்து இதில் உங்களுக்கு கிடச்சிருது. வெஜிடபிளில் உள்ள எல்லா சத்தும், ஃப்ரூட்ஸில் உள்ள சத்து, நட்ஸில் உள்ள சத்து, முளைக்கட்டின பயிரில் உள்ள சத்து, அவுளில் இருக்கிற சத்து, ஆர்கானிக் அவுள், இது எல்லா சத்தும் ஒரு சேர கிடைக்கிறதுனால இதை பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நாளடைவில் உடம்புல உள்ள பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி உடம்பு ஆரோக்கியமாக மாறி வரதை நீங்கள் கண்கூட பார்க்கலாம். ஆனால் இதை பொறுமையாக நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டே வரணும். நாளடைவில் தான் உங்கள்கிட்ட உடம்புல உள்ள மாற்றங்கள் உங்களுக்கு தெரியும். அந்தளவுக்கு இவங்க மூங்கில் குருத்து, இது தேனில் ஊறின மூங்கில் குருத்து, இதுவும் வாங்கினேன் தான், ஆர்கானிக் ஷாப்பில் தான் வாங்கினேன். தேனில் ஊறின மூங்கில் குருத்து, இதுவும் ரொம்ப நல்லது. பழங்குடியினர் சாப்பிடக்கூடிய உணவு அது. அதை சாப்பிட்டிங்கன்னா எவ்வளோ வேலை வேணாலும் செய்யலாம், சுறுசுறுப்பாக இருக்கலாம். உடம்பு அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்கக்கூடியது அது. வாரத்தில் 1 நாள் 2 நாளாவது இது போல் இயற்கை உணவு செஞ்சு சாப்பிடுங்க. ஃபேமிலியில் இதை அடுத்த தலைமுறைக்கு இந்த உணவை பழக்கப்படுத்துங்க. அது சாப்பிடக்குள்ள நல்ல மென்று உமிழ்நீரோட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா தான் உடம்புக்கு நல்ல ஹெல்த்து கிடைக்கும். இது ஒரு ராஜ உணவே சொல்லாங்க. அந்த அளவுக்கு அதிகமான சத்துக்கள் நிறைந்த உணவு இது. இது போல் உணவு பழக்கப்படுத்துங்க. நீங்களும் சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமாக இருங்க. கூழ் அதிகமாக எடுத்துக்கங்க. கூழ் வெரைட்டியும் இதுவும் மாறி மாறி சாப்பிட்லாம். என் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.